என்னுடைய முதற்க காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹவாயூ சார், நான் குழந்தைங்களாம் சார் தான் கூப்பிடுவேன் இல்லைங்களா? லாஸ்ட் இயரை வந்திருந்தேன், 24 வந்திருந்தேன். தீபாவளி திருநாள், அப்போது தீபாவளி திருநாள் ஞாபகம் இருக்குங்களா? அப்போ 6th கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்க. அதே போல் இந்த ஆண்டு 2025 பொங்கல் திருநாள் அன்று 7th ஸ்டூடெண்ட்ஸ் performed very good, very nice, good, well, keep it up. எப்பவுமே எந்தெந்த விஷயத்தில் கம்பேரிஷன் இருக்கணுமோ அந்தந்த விஷயத்தில் கம்பேரிஷன் இருக்கணும். பட் இங்கே நோ கம்பேரிஷன். From 6th and 7th, between 6th and 7th there is no comparison. All are very good, very nice, good. இதே பெர்ஃபார்மன்ஸ் எல்லா நேரத்துலையும் எல்லா ஃபேக்கல்ட்டிலையும் நமக்கு இருக்கணும். ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் ஒவ்வொரு திறமை இருக்கும். திறமை இல்லாத குழந்தைகள் மனிதர்கள் யாருமே கிடையாது. ஆனால் அந்த திறமைகளை நாம் என்ன பண்ணிக்கணும்? வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பயன்படுத்தி அதன் மூலமாக நம்மை மேம்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ நமக்கு என்ன தேவை? மாணவர்களாகிய உங்களுக்கு இப்போ என்ன தேவை? படிப்பு. அந்த படிப்போடு கூட அப்டேஷன் ஆகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் என்ன நாம் என்ன செய்தோம், நாம் என்ன செய்யணும். அதாவது பொதுவாகவே மனிதராக பிறந்து விட்டால், இந்த பூமியை அவதரித்து விட்டால், இங்கே வந்து விட்டால் நாம் எதையாவது தந்துட்டு போகணும். வந்துட்டால் தந்துட்டு போகணும் இல்லையா? யாருக்கு யாருக்கு சொல்லுங்க பார்ப்போம். அதான் கொஷன். நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கா, எல்லா மரம் கொடி அந்த பறவைகளுக்கா இல்லையா? எல்லாம் அந்த 7 வகையான பிறப்புகளுக்கும் நாம் என்ன பண்ணணும்? எதையாவது தந்துட்டு போகணும். அது திருக்குறள் வழியாக இருந்தாலும் சரி, ஔவையார் கூறிய ஆத்திச்சூடியாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒன்று நாம் தந்துட்டு போகணும். அதுதான் அறம் செய்ய விரும்பு. சொல்லுங்க. யாருக்கும் தொல்லை கொடுக்கக்கூடாது, தொந்தரவு கொடுக்கக்கூடாது. எத்தனையோ வகையான போட்டிகளில் நாம் பங்கு பெற்றுக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் ஜெயிச்சுட்டு இருக்கோமா? சொல்லுங்க பார்ப்போம். என்ன பண்ணியிருப்போம்? தோற்று போயிருப்போம். அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன? ஆங்கிலத்தில் என்ன? ஃபெயில் இல்லைங்களா? இப்போ நாம் முதல் பருவத்திலேயோ அல்லது மிட் டேர்ம்லேயோ ஃபர்ஸ்ட் டேர்ம்லேயோ செகண்ட் டேர்ம்லேயோ அல்லது ஏதோ ஒரு போட்டிகள்லையோ நம்ம என்ன ஆகிருப்போம்? தவற விட்டுருப்போம், தோற்று போயிருப்போம். உடனே நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஐயோ நம்ம தோத்துட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரு காம்ப்ளெக்ஸ் நமக்குள்ளே வந்துடும். நாம் என்ன பண்ணிடுவோம்? அப்படியே பின்னோக்கி நம்ம நகர ஆரம்பிச்சிருவோம். நம்மளால் முடியல, நமக்கு அறிவு இல்லை, நம்ம பாஸ் பண்ண முடியல, நம்ம இந்த போட்டியில் ஜெயிக்க முடியல அப்படின்னு நம்ம என்ன அந்த ஒரு சோம்பேறித்தனத்துக்கு உள்ளாகி நாம் என்ன ஆயிடுவோம்? பின்தங்க முயலுவோம். பின்தங்கக்கூடாது. இப்போல்லாம் நமக்கு ரோல் மாடல் யாருங்க? நமக்கு எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் மாடல் இருக்கணும். இந்த சினிமா படத்தில் இருக்கிறவங்களாம் கிடையாது இல்லையா? நமக்கெல்லாம் ரோல் மாடல் யாராக இருக்கணும்? இன்றைய நவீன யுகத்தில் நமக்கு தேவையானவர் டாக்டர் ஏபிஜே. இதை ஏற்றுக்கிறீங்களா? ஏன்? அவர் பெரிய கோடீஸ்வரனோட மகன் தானே. சொல்லி பாருங்க. நம்ம விட ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து அந்த தன்னோட உற்சாகத்தினாலையும் ஊக்கத்தினாலையும் அவரோட உழைப்பினாலையும் தான் இன்னைக்கு உலகமே போற்றக்கூடிய, எல்லாரும் நம்மை திரும்பி பார்க்க முடியும். நம்ம என்ன யாரு? நம்ம இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நல்ல செயலை செய்துட்டு போயிருக்காரு இல்லையா? தந்துட்டு போயிருக்காரு. அதை நாம் என்ன பண்ணணும்? பேணி பாதுகாக்கணும். பாதுகாத்தா போதுமா? அவர் வழியில் நாம் பயணமாகணும். அவர் என்ன சொல்லியிருக்காரு? ஒரு 10 மரக்கன்றுகளையாவது நட்டு பராமரிக்க வேண்டும். ஏன் சார் மரங்களை நடணும்? இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ வயநாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மண்ணரிப்பு ஏற்பட்டு மரங்களை வெட்டினதுனால, ஏன் நம்ம ஏற்காட்டிலேயே பாருங்கள் எல்லாம் மலைகள்லாம் சரிஞ்சு போச்சுங்களா? அப்போ மண்ணரிப்பை தடுப்பதற்கும் நமக்கு சுவாசிக்கக்கூடிய நல்ல ஆக்சிஜனை கொடுப்பதற்கும்
பறவைகள் தங்குவதற்கும் ஏன் நாம் விளையாடுவதற்கும் எப்படி விளையாடுறோம்? தொட்டில் கட்டி விளையாடுறோம் மரத்தில், இல்லைங்களா? கட்டில் போட்டு படுத்து தூங்குறோம், ஓடி ஒளிஞ்சு விளையாடுறோம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு நல்ல காய் கனிகளையும் தருகிறது. அது இறந்த பின்னாலும் இருக்கும்போது தருது, இறந்த பின்னாலும் நம்ம வீட்டுக்கு தேவையான மரச்சாமான்களை செய்வதற்கும் அந்த மரங்கள் பயன்படுகின்றன. அப்போ ஒரு மரத்தை வெட்டுனா நாம் சாதாரண 10 மரங்களையாவது நட்டு பாதுகாத்தாதான் நம்ம உயிர் வாழ முடியும், நமக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கும். இந்த அறிவு எங்கே வரும்? நமக்கு ஏட்டில் படிச்சா போதுமா? இல்லையா? ஸோ இந்த மாதிரியான பட்டறிவுகளும் வேண்டும். என்ன அறிவு வேணும்? சரிங்க சார், நம்ம கிளாஸில் 60 பேர் 70 பேர் இருக்கிறோம், ஒவ்வொரு வகுப்புலையும் இருக்கிறோம். ஒரு குறைஞ்சது 10 பேராவது நல்லா படிப்போம், இல்லைங்களா? அப்போ 10 பேர் படித்தா போதுமா? அந்த 10 பேரும் நாம் மற்ற குழந்தைகளை தத்தெடுத்துக்கிட்டு நாம் அவங்களோட பயணமாகாமல் அவங்க நம்மளோட பயணமாகணும். அவங்களுக்கு ஏதோ சொல்லித்தரணும். இதை தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காரு. 10 மாணவர்களையாவது நாம் படிக்க சொல்லித்தர வேண்டும், கல்வி அறிவை புகட்ட வேண்டும். இது நம்மளால் செய்ய முடியாதா? நாம் என்ன பண்ணுவோம்? ஒரு கேள்வி கேட்டால் அவன் மார்க் வாங்கிடுவா, படி. நான் சொல்ல மாட்டேன். சொல்கிறோமா இல்லையா? வேண்டாம், சொல்லுவோம். அந்த இயல்பு இருக்கு இல்லையா? நம்மளோட ரேங்க் கூடுதலாக வாங்கிடுவா, நம்மளோட மார்க் அதிகமாக வாங்கிடுவா, அப்படிலாம் இல்லை. எல்லோரும் படிக்கணும், எல்லோரும் சுகமாக வாழணும், எல்லோரும் நல்ல உத்தியோகத்துக்கு போகணும். எல்லோரும் உத்தியோகத்துக்கு தான் போகணுமா? நமக்கு தெரிஞ்ச தொழில்கள், கை தொழில்கள் ஏதாவது ஒன்று செய்யலாம். தெரியாதவங்க யாரும் இல்லை, செய்யாதவங்க யாரும் இல்லை, இல்லைங்களா? ஆனால் ஒன்றே ஒன்று நாம் என்ன செய்யணும்? நம்ம பேரண்ட்ஸை மதிக்கணும். பேரண்ட்ஸ்னால் யார்? நம்ம இயன்ற தாய் தந்தையர். அவங்க மட்டும் இல்லை அல்ல, நம்ம குருமார்களும்